அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிரதோஷம் திதி. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சிவ வழிபாடு ரொம்பவே நல்லது. சில விசேஷங்களுக்கும் சில சுப காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் சுப காரியங்கள் எதுவும் பெருசாக செய்யாமல் சின்னதாக வீட்டோட செய்கிற விசேஷங்களுக்கு நல்லது. இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். பலனை கேட்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இப்போ இந்த சேனலை பொறுத்தளவுக்கு லைவ் வருது, டெய்லி வீடியோஸ் வருது. அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸும் 2-3 வகையில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 29/4/2026 பிரபாவ வருடம் 16ஆம் தேதி சித்திரை மாதம் புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் மறுநாள் காலையில் 12:16 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:49க்கும் சூரியன் மறைவு மாலை 6:23க்கும். நல்ல நேரம் காலையில் 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:06 1:40 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:23 8:57 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:32 12:06 வரைக்கும் இருக்குது. இப்போது திரியோதசி திதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்யலாம். நகை, ஆடல், வண்டி ஓட்ட பயிற்சி எழுதுறது அதே மாதிரி படிக்கிறது, அந்த மாதிரி செயல்கள் செய்யறதுக்கு நல்லது. நகை சம்பந்தமாக, கலை சம்பந்தமாகவும், உலோகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. அஸ்தன் திதியில் பொறுத்தளவுக்கு சீமந்தம், பெயர் சூட்ட, சாமி கும்பிட, திருமணம், குடமுழுக்கு, குளம் கிணறு வெட்ட, புது வீடு புக, உயர் பதவியில் இருக்கிறவங்கள போய் பார்க்கறதுக்கும், மருந்துன்னு பூப்பணித அதாவது மஞ்சள் நீராட்டு விழா பண்ணுறதுக்கு நல்லது. நல்ல ஒரு நாளாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு எதிர்ப்பு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு நேசம், கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு களிப்பு, விருச்சிக ராசிக்கு தாமதம், தனுஷ் ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு பொறுமையாக இருக்குது. நாளை ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறேங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா ராசி என்ன மேஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களுக்கே நல்ல ஒரு பலன்கள் நல்லா இருக்கிறது உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களை நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். செய்கிற செயல்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, உறுதி, தைரியம், நம்பிக்கை எல்லாமே நாள் முழுக்க இருக்குது. நாளை அதை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான உதவியாக இருக்கும். இன்று கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன் இருக்காரு, 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு கூட பிறந்தவங்க மூலியமா சுப செய்திகள் சேரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்குது. அது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் திட்டங்கள் தீட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளை திறமையாக கையாளக்கூடிய ஒரு நாள். புதிய வாய்ப்புகள் வருவதற்கான நிறைய அனுகூலம் உண்டு. உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட உங்களோட அன்பை வெளிப்படுத்தி 2 பேரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. காதலர்களுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற விதமாக நாள் முழுக்க இருக்குது. கொண்டாடுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு வளர்றதை காணுவீங்க. புதிய முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அமைதி, பொறுமையான அணுகுமுறை காரணமாக உங்ககிட்ட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காலைப்பாடும் இல்லை.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளால் சூழ்ந்ததாக இருக்கும். செய்ய வேண்டிய செயல்கள் அதிகம், பதட்டங்கள் அதிகம் இருக்குது, தேவையில்லாத சிந்தனைகள் எழலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற காரியங்களில் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. உறவுகளுக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. சில பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகளை கொஞ்சம் பக்குவமான அணுகுமுறையோட கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. குடும்பத்தில் வீண் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். பசங்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிட்டும். கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவை. தெய்வ வழிபாடு செய்கிறது மனசுக்கு நிம்மதியை தரும். இன்று மனசில் திருப்தி இல்லாத ஒரு குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அதிக முயற்சிகள் எடுக்கிறது கொஞ்சம் நல்லது. தியானம் மேற்கொள்வது மனசை அமைதியாக வச்சுக்க உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. முறையாக திட்டமிட்டு குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் கவன சிதறல் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சாதாரணமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க கண்டிப்பாக நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வாக்குவாதங்கள் வேண்டாம். காதலர்கள் இன்று உங்களோட பர்சனல் விஷயங்களை, பிரச்சனைகளை இன்று கிளறாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் பணம் கம்மி, ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டம். விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்திலையும் சரி, வீட்டில் திருமணமானவர்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான பதட்டங்கள், அதிகமான சிந்தனைகள், ஏதோ ஒரு மனசில் உள்ளுணர்வு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பய உணர்வு இருக்குது, பாதுகாப்பு இல்லாத உணர்வு. உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யுங்க. ஏன்னா மனசில் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இல்லாமல் ஒரு நாளாக இருக்கும். உங்கள் ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. இன்று நெருங்கியவர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் செலவுகளால் பண நெருக்கடிகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமாக இருக்கிறது டென்ஷன் ஆகும். ஆனால் உதவிகள் கிடைக்கும். கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. வியாபார விஷயமா பயணங்கள் இருக்கும், பயணங்களில் அலைச்சல் இருக்கும். ஆனாலும் மாற்றங்கள் ஏற்படும், கவலை வேண்டாம். இன்றைய நாளை சிறப்பாக எதிர்பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆன்மீக தொடர்பான பயணங்கள் நல்லதாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு அமைதியும் ஆறுதலையும் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட வேலைக்கு அங்கீகாரமாக பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட கடமையை செய்யுங்க, பலன் எதிர்பார்க்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் சஞ்சலமான மனநிலை காரணமாக இது தொணக்கூட உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிதி சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பணத்தை கையாளும் போது ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உரிய நேரத்தில் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தானாக கொண்டு வரும். வெளியிடங்களுக்கு ஜாலியாக போய் மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கூட நாள். உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட அயராத தைரியமும் நம்பிக்கையும் செய்யக்கூடிய செயல்களில் உறுதியும் நல்ல ஒரு பலனை பெற்று தர மாதிரி இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. புது நம்பிக்கையும் தெம்பும் தாராளமாக ஏற்படும். குடும்பத்தில் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். இன்று சாதகமான நாளாக இருக்கும். உங்களோட நெருங்கிய நண்பர்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா
மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க, புதிய விஷயங்களை செய்வீங்க, சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுக்கு வரும். வளர்ச்சிக்குரிய நாள். இந்த நாளை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துறீங்கன்னா நல்ல ஆதாயம் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளுக்கு மேலதிகாரிகளோட அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட திறமை பாராட்ட பெறும். இப்போ வேலையில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான பலன்களை இன்று நீங்கள் அனுபவிக்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடக்கூட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பாராட்டுதலையும் புரிதலையும் அதிகப்படுத்தி நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வரவிருப்பு, சேமிப்பு அதிகமாக இருக்கும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்துக்கான முதலீடுகள் செய்யறதுக்கும் முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற நாள். உங்கள் வங்கி இருப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. வங்கி இருப்பு கண்டிப்பாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானம் தேவை. சில விஷயங்களில் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கூட பிறந்தவங்கள உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இன்று வார்த்தைகளை நிதானம் தேவை. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியிலேயே கேது இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது. பணவரவு இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திருமண முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம். நண்பர்களால் அனுகூலம் கிட்டுற மாதிரி இருக்கும். அவங்கள அனுசரித்து போங்க. குடும்பத்தில் பெரியவங்களோட ஆறுதலாக இருப்பாங்க. வீட்டில் பெண்களோட பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சி காணப்படக்கூடிய ஒரு நாள். உங்களோட மனநிலை உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஏதோ ஒரு தனிமை உணர்வு காணப்படும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு உங்களுக்கு எதிராக அமைகிற மாதிரி இருக்கும். எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் வேலைகளை திட்டமிட்டு முறையாக கவனமாக செய்கிறது நல்லது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தனக்கூட குறை காண்றதும் வாக்குவாதம் பண்ணுறதும் விவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நல்லுறவை பாதிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சகஜமாக கேஷுவலாக நட்பான அணுகுமுறையை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை. உங்களோட செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பணம் கையில் கம்மியாக இருக்கிறதுனால பதட்டம் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத செலவுகள் இருக்கும். பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. பல்வலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான நாள். உங்களோட சிந்திப்பும், அதாவது யோசிக்கிற திறமை இன்று அவசியம் தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க. முடிவு எதுவும் எடுக்காதீங்க. நாள் எப்படி போதோ அதை அப்படியே போகிற பழக்கில் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செஞ்சிங்கன்னா, பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. பலன்கள் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ராசிலேயே சந்திரன் இருக்குது. வரவு இருக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா செலவுகளை குறைச்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் டிலே ஆனாலும் கிடைக்கும். கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பதட்டமான குழப்பமான மனநிலை இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. தெய்வீகம் பாட்டு கேட்கறது, சாமி பாட்டு கேட்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டமான சூழ்நிலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை. அதனால சில பிரச்சனைகளை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள புரிதல் கம்மியாக இருக்கும். அந்யுன்யம் கிடையாது. அதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மௌனமாக இருக்கிறது நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கவனமாக பணத்தை கையாளுங்க. நிதியை சேமிக்கலனாலும் பரவாயில்ல, தொலைக்காமல் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு
தோல் எரிச்சல், ஒவ்வாமை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும். இனிப்பு எண்ணெய் தவிர்த்துடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை, ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு சின்னதா ஏதோ நெகட்டிவான எண்ணங்கள், தவறுகள் ஏதோ நடக்க போற மாதிரி ஒரு பய உணர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சிந்தனைகள்லாம் அதிகமா யோசிக்காதீங்க. தெளிவான மனநிலையோட நாளை கொண்டு போறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமா தேவை. இன்று உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. இன்று உங்களோட உடல்நிலையில சற்று சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாமையும் இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்துல வீண் செலவுகளும் ஏற்படலாம், பிரச்சனைகளும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பக்குவமா கையாள வேண்டியது அவசியம். சில பொருளாதார நெருக்கடி இருக்கு, அதனால கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை. இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எல்லாரையும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்யணும். அதே நேரம் கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம். நாளை பொறுத்தளவுக்கு துடிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை. முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்க நீங்கள் கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்ய வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தெளிவாக உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையாக அமைதியாக பேச வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்கள் மன பாதுகாப்பு இல்லாத உணர்வு துணைக்கிட்ட காட்ட வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் விரயங்கள் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வரவு இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்கும். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கிறதுனால மனசுக்கும் நிறைவாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. இன்று வீடு தேடி இனிய செய்திகள் வந்து சேரும். பசங்களால் சுப செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கும். உற்றார் உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கு. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கடன் பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. இன்று நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வோடு இருப்பீங்க. உங்களோட முயற்சிக்கான பலனை பெறுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. சிறப்பான நாள். எல்லா விஷயத்திலையும் சாதகமாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு பலனை தரும். இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலைகள் சீராக இருக்கிறது. உங்களோட புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்பட்டு எல்லா முயற்சிகளையும் நல்ல மதிப்பு பெற விதமாக இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். உங்களோட செயல்பாட்டுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சி காரணமாக தனக்கூட உற்சாகமாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் இருக்கிற மாதிரி இருக்குது. தனக்கூட நல்ல உறவை பராமரிக்கிற விதமாக இருக்கும். காதலர்களுக்கும் இன்று ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. தேவைப்படுற அளவுக்கு உங்ககிட்டயே பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்தியான மனநிலை, சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம். மகிழ்ச்சியான மனநிலையோட நாள் முழுக்க உற்சாகமாகவும் ஜாலியாகவும் கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். எந்த ஒரு விஷயமும் கண்ணை மூடிக்கிட்டு நல்ல ஒரு உறுதியோடு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களும் சரி, எடுக்கிற முடிவுகளும் சரி, தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களும் சரி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியான நேரங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. எல்லாருக்கூடையும் மனசு விட்டு பேசுவீங்க. பெரியவங்களோட ஆதரவு இன்னைக்கு மனநிறைவை தர மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன். பணவரவு தாராளமாக இருக்கும். பசங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை கூடும்.
பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகிற விதமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் இன்று நல்லாவே இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும் விருந்தினர்கள் வருகை, உங்களோட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலைகள் இனிமையாக இருக்குது. உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும். வேலையை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள், சிறப்பான செயல்பாடு, வளர்ச்சிக்கு உரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட பாராட்டு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாள். துணையை திருப்திப்படுத்துவீங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடையும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு பயன்படுற விதமாக அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது. அதிக அளவில் பணத்தை சேமிப்பீங்க. அதுவே உங்களுக்கு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற உறுதி, ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டங்கள் கொஞ்சம் இருக்குது, பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கும், பசங்க கூட மனஸ்தாபங்கள் இருக்குது, பெரியவங்க கூடயும் சரி சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளணும். எடுக்கிற முடிவுகளை பொறுமையாக எடுங்க. இல்லைனா முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முக்கிய முடிவு அதாவது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வருத்தம் வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன். பசங்களால் மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது. உறவினர்களால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். பெரிய மனிதர்களோட அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களோட ஆதரவு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. இன்று கொஞ்சம் தேவையில்லாத வருத்தப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, அமைதியாக இருங்க. இனிமையான பாட்டு கேட்கறது, சாமி பாட்டு கேட்கறது, கோயிலுக்கு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்குது. ஓய்வெடுக்க நேரம் இல்லை. திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் வேலைகளை செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குழப்பமான உணர்வுகளை தொலைக்கிட்ட காட்டுவீங்க. உறவில் அது நல்லிணக்கத்தை பாதிக்கும். புரிதலை பாதிக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் இல்லாதனால பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குடும்பத்துக்காக அதிகமான பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நிதி நிலைமையை சாதுரியமாக கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, விரயமாகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தோல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்குது. மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதோ கெட்டதோ பார்த்துக்கலான்னு விட்டுடுங்க. கொஞ்சம் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக இருங்க. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியிலேயே ராகு, 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. கொஞ்சம் செய்கிற செயல்கள் காரியங்களை தடை தாமதங்கள் இருக்கும். வியாபாரத்தில் எந்த ஒரு பெரிய தொகையும் முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட தேவையில்லாத பேசுகிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. இன்று எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கிற மாதிரி இல்லை. நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. அது உங்களுக்கு கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட செய்கிற செயல்களில் கவனமும் உறுதியும் தேவை. உங்களோட நாளை திட்டமிட்டு அமைதியாக கொண்டு போங்க. தெய்வீக பாடல்கள், ஸ்லோகங்கள் கேட்கறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். கூட வேலை செய்கிறவங்களோட தொல்லைகள் இருக்குது. அவங்களால சில சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட உணர்வுகளை கோபமாகவும் எரிச்சலாகவும் துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது உறவில் நல்லிணக்கத்தை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நட்பாக கேஷுவலாக பேசி பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பண விரயம் ஏற்படாமல் பார்க்கணும். பயணத்தின் போது பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுட்டு தூங்குறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதங்கள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். மகிழ்ச்சியான தருணங்கள் சுற்றி இருக்குது. குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நண்பர்கள் கூட வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் நாள் முழுக்க கிடைக்கிற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. உங்களோட ராசியிலேயே புதன், செவ்வாய், சனி, 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றிகள் கொடுக்கும். நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு வந்து சேரும். வண்டி வாகனம் வாங்குற யோகம் நல்லாவே இருக்குது. வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் அமையும். தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற நாளாக இருக்குது. எல்லாம் மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கும். இன்று நல்ல பலன்கள் தரும் சிறப்பான நாளாக விட்டு கொடுத்து போகிறது மூலிமா நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நாள் முழுக்க உற்சாகமும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கும். அது உங்களுக்கு திருப்தியை தரும். பணி நிமித்தமான பயணங்கள் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட அதனால் ஒரு அன்பை வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு காணப்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இனிமையான தருணங்கள் நாள் முழுக்க இருக்குது. உற்சாகமாக ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகலாம். உங்கள் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட பணிக்கான கூடுதல் ஊக்கத்தொகையோ இல்லைன்னா வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பண வரவு இருக்கும். வேலையை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலனுள்ள வகையில் முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. பண வரவு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவே நாள் முழுக்க இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. உங்களோட கருத்துக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்களை அதாவது தினசரி பலன் எந்த நேரத்தில் போட்டால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும், தவறாமல் பார்ப்பீங்க, நிறைய வியூஸ் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்கள். அதே நேரம் லைவ் எந்த நேரங்களில் வரலாம் அதையும் கருத்தில் பதிவாக சொல்லுங்கள். ஏன்னா நான் வரும்போது நீங்கள் வரதில்லை, நீங்கள் வரும்போது நான் இருக்கிறதில்ல. அதனால் எந்த நேரத்தில் வீடியோ பதிவிட்டால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும், லைவ் எப்போ வரலாம், அதே மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்ன்றதையும் நீங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்கிறது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பதிவுகளை பார்க்கும் போது, ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களை அறியாமலே ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்க, வாழ்க்கை மேம்பட எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.